கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடுதலை வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்ற காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு மான்களின் கால்களைப் போல கர்த்தர் தந்த எல்லா பலத்தை உயர்த்தி எல்லாம் நல்ல உற்சாகமா சந்தோஷமா கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமென். நன்றி அப்பா. நினைத்து பார்க்காத உயரத்துல கர்த்தர் நம்மளை நடத்துவாரே. மான்காய்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்காய்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி சொல்வோம். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்பவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. சேர்ந்து சொல்லுமா. தீங்கு செய்யும் நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. மன்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வே. எல்லாம் சொல்லுங்க. மண்காய்களை தந்தீரையாம், மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவே. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி சொல்லுவோம். இந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, எங்களுக்கு ஒரு கணத்தை வைத்ததற்காக நன்றி அம்மா. எங்களுக்கு நெருக்கம் கொடுத்தவர்கள் மத்தியில ஓ எங்கள் தலையை உயர செய்தவரே, இந்த மாதம் எல்லாம் எங்களை நடத்துவீரே. நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவே, ஓயாமல் கர்த்தரை துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட். மண் கால்களை எங்களுக்கு தந்தீரே, நாங்கள் துதிக்க உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தந்தீரே அப்பா. எங்களை உயரமான ஸ்தலங்கள் எங்களை உயர்த்தி அழகுவாக்குற ஆண்டவன். தீங்கு செய்யர்களுக்கு மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில எங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறீங்களேப்பா. அன்று எங்க பக்கமா நிழலா நின்று இடராமல் தூக்கி எடுக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உன்னத ஆண்டவரை உயர்த்தினோம், துதித்தோம், ஆராதித்தோம். மான்களின் கால்களைப் போல கர்த்தர் நமக்கு தந்து உயரத்துல வைத்து அழகு பார்க்கிற ஆண்டு நமக்கு கூட இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டுடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்கள். ஆண்டு நம்மளை கனப்படுத்துவாருங்க. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். யார் ஆண்டவர் கனப்படுத்துகிறாரா, எப்படி ஆண்டவர் கனப்படுத்துவாரான்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 75வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்த.
வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய கொம்பு உயரும். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படியே வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய கொம்புகள் என்ன செய்யுமா, அது வெட்டி போடப்படும், நீதிமான்களையோ கர்த்தர் உயர்த்துவார். கொம்பு என்பது உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவாருங்க. உங்க தலையை கர்த்தர் கனப்படுத்துவார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் நீதிமானாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை என்ன செய்வாருங்க, உயர்த்துவாரு. உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தாருங்க, அவர் அதை நீதியாக எண்ணினாரா. முதல்ல நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குமா, நீதியா இருக்கும். ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆபிரகாம் கர்த்தர் அப்படியே விசுவாசித்தார். இன்னைக்கு நம்ம சொல்றோம் விசுவாசிகளின் தகப்பன் என்று. பாருங்க, 90 வயது 100 வயது பிள்ளை பெற்றெடுப்பதற்கு எந்த சூழ்நிலை இல்லை, சரீரத்துல பலன் இல்லை, வயது இல்லை. ஆனா பாருங்க, அந்த சூழ்நிலைகள்ல கூட ஆபிரகாம் ஆண்டவர் விசுவாசித்தாராம். அந்த விசுவாசம் ஆபிரகாமை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, கனப்படுத்தினார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய தலையை உயர்த்தினார். ஒருவேளை இடையில எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ சோர்வுகள் ஆபிரகாமுக்கு இருந்தது, உண்மைதான். ஆனா கர்த்தரோ அந்த ஆபிரகாமை கனப்படுத்தினாருங்க. பாருங்க, தாயாக வேண்டிய அந்த சூழ்நிலை வந்த பொழுது கூட வருஷம் போச்சு, வயது போச்சு. ஆனா சாராளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது அவள் சொல்றான், நான் தாயாவதற்கு என்னுடைய சரீரத்துல ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சு. பிள்ளை பெற்றெடுப்பதற்கு சரீரத்தில் என்ன இல்லை, பலன் இல்லை. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு நடந்தது அதுதாங்க. ஆனா பாருங்க, அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அந்த ஆபிரகாமையும் சாராளையும் தகப்பனாக தாயாக கர்த்தர் அடையாளப்படுத்தினார், அவர்களை கனப்படுத்தினாரு. இப்போ உங்களிடத்துல காணப்பட வேண்டியது என்ன தெரியுமாங்க, உங்களுக்குள் காணப்படுகிற விசுவாசம் உங்களை கனப்படுத்தும். ஏன்னா நீங்க விசுவாசிக்காம உங்களுடைய வாழ்க்கையில கனம் இருக்காதுங்க, மேன்மை இருக்காது, உயர்வு இருக்காது. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், யாருக்கு ஆண்டவர் கனத்தை கொடுப்பாராம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெயரிடுகிறார், சாமுவேல் என்று சொல்லி அவன் பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்னாளுடைய கொம்பு ஆண்டவர் உயர்த்தினார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அன்னாளுடைய கொம்பு உயர்ந்தது. அன்னாளுக்கு என்ன இல்லைன்னா குழந்தை இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அற்பமா நினைக்கப்பட்டிருக்கலாம், குழந்தை இல்லை. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாள் ஜெபித்தாள். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள், பொருத்தனையோடு ஜெபித்தாள், அழுது புலம்பி ஜெபித்தாள், தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடி அன்னாள் ஜெபித்தாள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அழுது புலம்பி ஜெபித்த அன்னாளை பார்த்து ஏலி நினைக்கிறாரு, இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க, குடிச்சு வெறிச்சிருக்கிறார்களோ. ஆனா பாருங்க, அதே அந்த ஏலி தீர்க்கதரிசி சொல்றாரு, பாருங்க, நீ போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த வசனத்தின்படியே அன்னாளுக்கு 1 வருஷத்துல ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறாரு. அன்னாளுடைய தலையை, அன்னாளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. உங்க தலை உயருங்க, உங்களை கர்த்தர் கனப்படுத்துவாரு. தாயாக கர்த்தர் அன்னாளை மாத்தினார். காரணம் என்ன தெரியுமாங்க, செபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனம் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை குறித்து நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருப்போம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, சந்ததிகளை கர்த்தர் என்ன செய்தாருங்க, அன்னாளுடைய வம்சத்துல கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அன்னாளுக்கு சாமுவேலை கர்த்தர் பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தாரே. ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க ஜெபிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கனத்தை கொடுப்பாருங்க. பாருங்க, அடிமையாய் போன தேசம் தான் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பாருங்க, அந்த 3 வேளை அவங்க இடைவிடாமல் கர்த்தரை ஜெபிக்கிறாங்க. தானியேல் ஆண்டவருடைய சமூகத்தில் வானத்தில் பலகணிகள் நடந்து ஜெபிக்கிறார். ஆனா அந்த ஜெபம் பாருங்க, அடிமையா போன தேசம், பாசைகளை மாற்றினார்கள், மொழியை மாற்றினார்கள், அவர்களுடைய எல்லா பெயர்களை கூட மாற்றினாங்க.
அவர்கள் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றினாங்க. ஆனா இந்த 4 வாலிபர்களும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருந்தபடியினாலே, உத்தமமாய் இருந்தபடியினாலே, அவர்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலே கர்த்தர் அவர்கள் என்ன செஞ்சாருங்க? கனப்படுத்தினார். ராஜ்யத்தை ஆளுக கர்த்தர் உதவி செய்தாருங்க. காரணம் என்ன தெரியுமாங்க? அவர்களுக்குள் காணப்பட்டதான அந்த ஜெபம். அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, எங்களை தப்புவிக்காமல் போனாலும் சரி என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். தானியேல் சிங்க கபில தூக்கி போட்ட பொழுது கூட அவர் கர்த்தர் ஆராதிக்கிற காரியத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, ஜெபம் அவ்வளவு வல்லமை இல்லதுங்க. அதனாலதான் அந்த அடிமையா போன தேசத்துல கூட அந்த வாலிபர்களை கர்த்தர் கனப்படுத்தினார். ஜெபம் உங்க வாழ்க்கையில கனத்தை உண்டாக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது சங்கீத புஸ்தகம் 89வது சங்கீதம் 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். நீங்க ஆண்டோடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டோடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு ஆண்டவரை தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க நிற்கிறீங்கன்னா, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு சங்கீதம் 91, அவன் என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியினாலே நான் அவனை விடுவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நீ நிந்திக்கிற, நீ ஈட்டியோட வரலாம், பட்டயத்தோட வரலாம், ஆனா நான் கர்த்தருடைய நாமத்தினாலே 40 நாட்கள் நிந்திச்சாரு. ஆனா அதே தாவீதுக்கு ஒரு கணம் வருது பாருங்க. அவன் கர்த்தரின் நாமத்தினாலே அவன் புறப்பட்டு போகும் பொழுது அன்று தாவீது ஆண்டவர் கனப்படுத்தினாரு. எல்லாரும் ஜனங்களை கர்த்தரை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் தாவீதை உயர்த்துறாங்க. என்ன உயர்த்தினாங்க தெரியுமா? சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்றது 10000. அந்த யுத்தத்துல கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு சொல்லி கோலியாத்தை வீழ்த்தின உடனே சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது ஒரே ஒரு மனுஷனை தான், கோலியாத்தை மாத்திரம் தான். தாவீது என்ன செஞ்சாரு? அவர் என்ன செய்தார்? யுத்தத்துல ஜெயிச்சாரு. ஆனா ஜனங்கள் சொன்னது என்ன தெரியுமாங்க? 10000 என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்துல புறப்பட்டு போறானோ அவனுக்கு கனம் உண்டு, அவனுக்கு மேன்மை உண்டு. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீங்களா? அந்த நாமம் உங்களை கனப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? உங்க ஜெப வாழ்க்கை உங்களை கனப்படுத்தும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? நீதியா உண்மையா இருக்கிறீங்களா? இந்த நீதியும் உண்மையும் உங்களை கனப்படுத்தும். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் அந்த ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் சறுக்கினீர்களோ, எந்த இடத்துல தலகுனிந்து நின்னீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க கொம்பை உயர்த்துவாரு, உங்க தலையை உயர்த்துவாரு, உங்க மேல அந்த கிருபையை கர்த்தர் வைக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி இருக்க இடங்களில் அப்படியே கண்களை மூட போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்றையா. உடைய வார்த்தை இப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தினால ஒரு மனிதனுடைய கொம்பு, ஒரு மனிதனுடைய தலை உயரும். நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டு காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் அவருடைய விசுவாசத்தின்படியே அவருடைய தலையை உயர்த்துங்கப்பா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாரு, அவனை தகப்பனா மாற்றினீரே. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் காணப்படுகிற விசுவாசம் அவருடைய தலையை உயர்த்தட்டும் ஐயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவருக்காக மரண பரியந்தமோ அந்த விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் எழும்பட்டும் ஐயா. கர்த்தருக்காக எழும்பட்டும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில தலை உயரும், அவருடைய கொம்பு உயரும். அன்னால போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க எங்க ஜனங்களுக்கு கிருபை தருவீராக.
உங்களுடைய தனி ஜெபம், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம் உங்க தலையை உயர்த்துமே. இன்றைக்கு ஒவ்வொருடைய தலையை கர்த்தர் உயர்த்துவீராக. உயர்த்துங்கப்பா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நீங்க அறிந்திருக்கிற உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவா. உங்களுக்கு ஒரு கனம் வரும், ஒரு மேன்மை உண்டாகும். நீங்க வெட்கப்பட்ட தேசத்துல உங்க தலையை உயர்த்துவா. அவமானப்பட்ட இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவா. நீங்கள் ஒரு நாள் தலை குனிந்து போவதில்லை, நீங்கள் ஒரு நாள் அவமானப்படுவதில்லை, இனி ஒரு நாள் உங்க முகம் வெட்கப்பட்டு போவதில்லையே. கர்த்தர் உங்களை கொம்பை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துகிற மேன்மை நாட்கள் வருகிறது. கர்த்தர் கனப்படுத்துவீராக. வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். ஒவ்வொருவரை கர்த்தர் நீங்க அப்படியே கனப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட கனத்தை மேன்மை கொடுத்து கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.